கர்த்தருக்குள் மிகவும் பிரியமான தேவனுடைய பிள்ளைகள் யாவருக்கும் உயிர்த்தெழுந்த ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்திலே உங்கள் யாவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். நீங்கள் சுகமாயிருப்பீர்களாக. கர்த்தருடைய இரக்கத்தையும் அன்பையும் பெற பாத்திரவான்களாய் நாம் நடந்து கொள்வோம். காலையிலே குடும்பமாக பாடல் பாடின குடும்பத்தாருக்கு கிறிஸ்து இயேசு மூலமாய் நன்றிகளை சொல்லிக் கொள்வோம். நாம் ஒவ்வொருவரும் தேவனுடைய சித்தத்தை செய்வதற்கு ஆர்வமாகவும் விருப்பமாகவும் இருக்கிறோம். அது நல்லது. அதுவே நம்மை ஒரு நன்மையை யோசிக்கிற பொழுது நிச்சயமாகவே நாம் இன்னும் அதிகமாய் தேவன் நமக்கு உதவி செய்வார். நாம் தீமையானவைகளை யோசிக்கிற பொழுது தவறு செய்கிறவர்களாக இருப்போம். ஒவ்வொரு நேரங்களும் இப்படி நாம் ஒவ்வொரு காரியத்தை கருத்தோடு பார்ப்பது அவசியமாயிருக்கும். சில நேரங்களில் சில இடங்களில் வசனங்களை வாசிக்க யார் இல்லைன்னா வேறு யாராவது படிங்க, பெண்களை படிங்க அப்படின்லாம் சில மக்கள் தூண்டி வைக்கிறாங்க. தேவனுக்கு கீழ்ப்படிதல் முக்கியமா அல்லது பலி முக்கியமானு கேட்டிங்கன்னா கீழ்ப்படிதல் தான் முக்கியம். அங்கீகரிக்கிற வேலை முக்கியமா, அங்கீகரிக்காமல் நம்ம அநேக வேலைகளை செய்வது முக்கியமா, ஏற்றுக்கொள்ளப்படுகிற வேலை முக்கியமா, வீணான காரியங்கள் முக்கியமானு பார்த்தீங்கன்னா இதெல்லாம் சிந்திப்பதற்கு நமக்கு ஆவிக்குரிய காதுகளும் ஆவிக்குரிய இருதயமும் நமக்கு நிச்சயமாக தேவைப்படுது. ஆகையினால தேவனுக்கு ஒரு வேலை செய்யும்போது தேவனுடைய சித்தத்தின்படி செய்யும்போது தேவன் அங்கீகரிக்கிற வேலையா இருக்கும், நமக்கும் பலன் இருக்கும். கேட்கிறவங்களையும் நாம அவருடைய வார்த்தையின்படி உற்சாகப்படுத்துறோம். இதுதான் மேன்மையாக நம்ம ஒவ்வொருவரும் தேடிக்கொண்டிருக்கிறோம். அப்படியே தேடுவோம். கர்த்தர் ஆசீர்வதிப்பார். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கு நாம் வெளிப்படுத்தல் விசேஷம் அதிகாரம் 7க்காக நாம் செல்கிறோம். வெளிப்படுத்தல் 6ஆம் அதிகாரம் உலகத்தின் முடிவு பற்றிய சம்பவங்களோடு நிறைவு பெற்றிருந்தாலும் 7ஆம் அதிகாரம் அதன் தொடர்ச்சியான சம்பவங்களை கொண்டிருக்கிறதாக தெரியவில்லை. 7ஆம் அதிகாரம் அதன் வேறு விதமாக சொல்வதென்றால் வெளிப்படுத்தல் புத்தகத்தில் எஞ்சியுள்ள பகுதிகள் எல்லாம் 2ஆம் வருகைக்கு பின்னான காரியங்களைத்தான் விவரிக்கிறது என்று சிலர் தவறாக யூகிக்கிறது போல நாம் யூகித்து தவறளித்து விடக்கூடாது. மெய்யாகவே இந்த 7ஆம் அதிகாரம் 6ஆம் முத்திரைக்கும் 7ஆம் முத்திரைக்கும் இடையிலானது. அது இடைவேளையாயிருக்கிறது. 1ஆம் வசனத்தில் 4 தூதர்கள் நின்று பூமியின் 4 திசைகளிலும் பூமியின் 4 காற்றுகளை பிடித்திருக்கிறதை பார்க்கிறார். இந்த தூதர்கள் ஒவ்வொரு திசையிலும் இருந்தனர். நாம் இதை 7ஆம் அதிகாரம் விரிவா படிக்கலங்க, முன்னுரையா தான் சொல்றோம். எப்பவுமே நம்ம முன்னுரையா சொல்லிட்டு பிறகுதான் விரிவா படிக்க திட்டம் வச்சிருக்கிறோம். அதனுடைய கருத்தை நம்ம முதலாவது என்ன சொல்லுது அப்படின்னு உணர்ந்து கொண்ட பிற்பாடு பிறகு விரிவா சொல்லும் போது, பாடமா சொல்லும் போது இன்னும் கொஞ்சம் அர்த்தம் கொடுக்கக்கூடியதா இருக்க வாய்ப்பு இருக்கிறது. சரி, இவர்களுக்கு காற்றுகள் மீது அதிகாரம் கொடுக்கப்பட்டது. இது இங்கே தேவனுடைய நியாய தீர்ப்புக்கு அடையாளமாக இருக்க வாய்ப்பு இருக்கிறது. அந்த நியாய தீர்ப்பு பூமியையும் சமுத்திரத்தையும் சேதப்படுத்தும். 7:2 பார்த்தீங்கன்னா இந்த 4 தூதர்களும் தேவன் தமது ஊழியக்காரர் நெற்றிகளில் முத்திரை போட்டு தீர்மளவும் அந்த காற்றுகளை தற்காலிகமாக பிடித்திருக்காங்க. காற்று அடியாதபடி அவைகளை பிடித்திருக்கிறாங்க. ஏன் தற்காலிகம் சொல்றோம்னு பின்னாடி சொல்லுவோம். 7ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திற்கு பிறகு ஜீவனுள்ள தேவனுடைய முத்திரை கோலையுடைய வேறொரு தூதன் வந்தான். 7:2 பார்த்தீங்கன்னா அவன் தேவனுடைய ஊழியக்காரன் நெற்றிகளில் முத்திரை போட்டு தீருமளவும் பூமியையும் சமுத்திரத்தையும் சேதப்படுத்த வேண்டாம் என்று 4 தூதர்களிடம் சொன்னான். 7:7 கூட அதை நம்ம பார்க்க முடியும். இந்த காட்சியானது எசேக்கியேல் 9ஆம் அதிகாரம் ஒரு அடையாளமாக இந்த அதிகாரத்தில் பயன்படுத்தப்படுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. ஏன் அப்படி சொல்றோம்னா, எசேக்கியேல் 9 எசேக்கியேல் தீர்க்கதரிசி
எருசலேம் பட்டணத்தை சங்கரிக்கும்படி தேவன் அனுப்ப போகிற 6 மனிதர்களை பற்றி ஒரு தரிசனத்தை காட்டினார். ஆனா எருசலேமின் அக்கிரமக்காரர் மீது தேவனுடைய நியாய தீர்ப்பு ஊற்றப்படுவதற்கு முன்னாக அவர்களில் ஒருவன், தேவன் நீ எருசலேம் நகரம் எங்கும் உருவ போய் அதற்குள்ளே செய்யப்படுகிற சகல அருவருப்புகளின் நிமித்தம் பெருமூச்சு விட்டு எழுகிற மனுஷரின் நெற்றிகளில் அடையாளம் போடு என்றார். எசேக்கியேல் 9:4 நாம் அதை பார்க்க முடியும். மற்றவர்களிடத்திலோ நகரமெங்கும் உருவ போய் அடையாளம் போடப்பட்டிருக்கிற ஒருவனையும் கிட்டாதிருங்கள் என்று சொல்லப்படுகிறவர்கள் தவிர மற்ற ஒருவனையும் தப்ப விடாம ஒருவனுக்கு இறங்காமலும் எல்லோரையும் சங்கரித்து கொண்டு போடுங்கள் சொன்னார். 9:5-6 அது எசேக்கியேல். அப்ப எருசலேமின் அக்கிரமக்காரரை தண்டித்த போது அந்த அழிவிலிருந்து தமது உண்மையுள்ள ஊழியக்காரர்களை பாதுகாத்தது போல இப்பொழுது தேவன் தம்முடைய சபையாகிய ஆவிக்குரிய இஸ்ரவேலுக்கு எல்லா அக்கிரமக்காரர் மீது தேவன் கொண்டு வர இருக்கிற நியாய தீர்ப்பிலிருந்து அவர்களும் முடிவிலே காப்பாற்றப்படுவார்கள் என்ற செய்தியை தேவன் அனுப்பியிருக்கிறதாக நாம் பார்க்க முடியும். அது உண்மையுள்ள ஆவிக்குரிய இஸ்ரவேலர்களாக இருக்கிறாங்க. பேருக்காக கர்த்தரை பின்பற்றுகிற மக்களாக இல்லை. ரோமர் 2:28-29 படிச்சீங்கன்னா ஒரு பூமிக்குரிய ஒரு யூதன், ஒரு ஆவிக்குரிய யூதன். அப்போ ஒரு பூமிக்குரிய ஒரு யூதனை விட ஆவிக்குரிய யூதனை தேவன் காப்பாற்றக்கூடியவராக இருக்கிறார். பூமிக்குரிய யூதன் ஒரு பெருமை மிகுந்தவன். கலாத்தியர் 6:16 இந்த பிரமாணத்தின்படி நடக்கிறவர்களோ தேவனுடைய இஸ்ரவேலராக இருக்கிறாங்க அப்படின்னு சொல்றார். 1 பேதுரு 2:5-9 இதெல்லாம் நம்ம விரிவா பார்ப்போம். முன்னுரையா இருக்கிறபடினால வசனங்களை மட்டும் சொல்றேன். பாடத்திட்டம் வரும்போது வசனத்தையும் சேர்த்து நம்ம வாசிக்கிற பழக்கத்தை வச்சிருக்கிறோம். எபிரேயர் 12:22-23 வரைக்கும் இது இந்த மாதிரி உண்மையான ஆவிக்குரிய இஸ்ரவேலர்களை தேவன் நிச்சயமாக காப்பாற்றுகிறவராக இருக்கிறார். அது வெளிப்படுத்தல் விசேஷத்தில் நடக்கிறது, எசேக்கியேலிலும் நடக்கிறதாக நாம் காண முடியும். இந்த சூழ்நிலையானது இது எழுதப்பட்ட அந்த காலகட்டத்தில் சபையானது மிகுந்த உபத்திரவத்துக்குள்ளாகி இருந்ததால் சிலர் உற்சாகமா இருக்கிறாங்க, சிலர் சோர்வாவும் இருந்தாங்க. ஏன்னா கொலை வரைக்கும் அது போயிடுச்சு. நிறைய பேர் கொல்லப்பட்டாங்க. அந்த காலகட்டங்கள்லாம் நமக்கு இன்னும் வரல. ஒருவேளை வருமானா நம்ம விசுவாசம் குறைவாக இருக்கிறோம் தான் நான் நினைக்கிறேன். ஏன்னா இது என்னுடைய தனிப்பட்ட கருத்துங்க. ஏன்னா நமக்கு இன்னும் அந்த மாதிரி சோதனையெல்லாம் தேவன் இன்னும் அனுமதிக்கலைன்னா எவ்வளவு விசுவாசம் இருக்காங்களோ அவ்வளவுக்கு அளவுதான் சோதனையே இருக்கும். நாம தான் சோதனையை தட்டி விட்டுறோம்ல. எப்படி தட்டி விடுறோம் தெரியுமா? ஒரு சங்கம் வச்சிருக்கோம், இல்லை ஒரு நிர்வாக கமிட்டி வச்சிருக்கிறோம், அதுக்கான போராட்டம் பண்றோம், அதுக்காக எதிர்த்து நின்றோம். அப்புறம் எப்படி நமக்கு தேவன் உபத்திரவத்தை கொடுப்பாரு பாருங்க. அதெல்லாம் சரியா தவறான்னு நான் பேசல. உபத்திரம் வர்ற உபத்திரவத்தை தள்ளி விட்டுரும், அவ்வளவுதான். வேற எங்கிருந்து நமக்கு உபத்திரம் வரும்? வர்றதுக்கான சான்ஸ் இல்ல. அது அங்கேயே அது போச்சு. அது ஒருவேளை அது இருக்கிறவங்க இருக்கட்டும், நான் யாரையும் குறை சொல்லல. ஆனா இதெல்லாம் உபத்திரவங்கள் அன்றைய நாட்கள்ல அவங்க கொலை வரைக்கும் போயிட்டாங்க. அப்ப இந்த விதமான உபத்திரவங்கள் வரும் நாட்களில் நடந்தா கூட ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. எத்தனை பேரும் உண்மையா இருப்போம் என்பது நம்ம தேவன்கிட்ட கேட்கணும். ஏன்னா பேதுருவை பார்த்து இயேசு சொல்லும்போது, சீமோனே சீமோனே, சுளையினால் புடைப்பதற்கு சாத்தான் உத்தரவு போட்டு கொண்டான், நானும் உன் விசுவாசம் ஒளிந்து போகாதபடி வேண்டிக் கொண்டேன்னு சொன்னார். நம்முடைய அநேகருடைய விசுவாசம் ஒளிந்து போகக்கூடிய காலங்கள் கூட வரலாம். தேவன்கிட்ட நம்ம ஒளிந்து போகாதபடி நம்ம நிச்சயமாக கிறிஸ்து மூலமா வேண்டிக் கொள்ள வேண்டிய அவசியம் இருக்கு. ஏன்னா நான் நின்றுவேன் அப்படின்னு சொல்ல முடியாது. தேவன் பலன் கொடுத்தாலே தவிர நம்மால் ஒன்று செய்ய முடியாது. அப்போ இந்த காலகட்டத்தில் ஒரு கடுமையான துன்பம் இருக்கிறது. இந்த துன்பங்களை எல்லாம் தாங்குவதற்கு தேவன்கிட்ட நம்ம பலன் கேட்கணும். ஏன்னா இயேசுவானவருக்கு மாம்சத்தில் வாழ்ந்த காலங்களில் எபிரேயர் 5 பாடுகளும் துன்பங்களும் வந்த பொழுது பாவம் செய்யாம இருப்பதற்காக அவருடைய பலத்தை அவர் சார்ந்திருக்கல. நாம கொஞ்சம் வீராப்பா பேசுறோம், நான் வெற்றி பெற்றுருவேன், நான் செஞ்சிருவேன், நான் ஜெயிச்சிருவேன். கர்த்தர் சொல்றாரு, நீ ஒன்றுமில்லைன்றார். நம்முடைய முயற்சி தான் நம்முடையது, அது நாம செய்யணும். தேவன் தான் நமக்கு பலம் தரணும்.
நடுகிறவனாலும் அல்ல ஒன்றுமில்லை, நீர் பாய்ச்சினாலும் ஒன்றுமில்லை, விலை செய்கிற தேவனாலே ஆகும். எப்போதுமே இந்த அசரியா ராஜாவை பார்த்தோம், நேபுகாத்நேச்சரை பார்த்துருக்கிறோம். அவங்களால என்ன செய்ய முடிஞ்சு? ஒன்றும் செய்ய முடியாது. பாருங்க, நம்ம செய்ய முடியாதுன்னு உட்கார சொல்ல, நம்முடைய முயற்சிகள் செய்யும்போது நம் தேவனை சார்ந்து செய்ய வேண்டிய அவசியம் இருக்கிறது. ஏன்னா இயேசு கிறிஸ்து பலத்த சத்தத்தோடும் கண்ணீரோடும் விண்ணப்பம் பண்ணி அந்த ஜெபம் கேட்கப்பட்டது. இப்போ எதுக்காக ஒரு தேவனுடைய குமாரன் பலத்த சத்தம் போடணும்? எதுக்கு கண்ணீர் விடணும்? பாருங்க, அப்படியானா எவ்வளவு பெரிய உபத்திரவத்தில் அவர் பாவத்தின் மேல வெற்றி பெறுவதற்கான ஒரு ஜெபமா இருக்குன்னு பாருங்க. நம்ம ஒவ்வொருவரும் இந்த விதமான சூழ்நிலையில பாவத்தை வெற்றி பெறத்தக்கதாக நாம் போராடி நம்முடைய பரலோகத்தின் பிதாவிடத்தில் நம்ம கண்ணீரோடும் சத்தத்தோடும் ஜெபித்து இயேசுவை போல மேற்கொள்ளணும். அதுதான் முக்கியம். அப்ப இவரு இந்த வெளிப்படுத்தல்ல பயங்கரமான உபத்திரவத்துக்குள்ள காணப்பட்டாங்க. சிலர் உற்சாகம் இருந்தாங்க, சிலர் சோர்ந்தும் போனாங்க. ஆனா ராஜாக்கள் இருந்தும் 6ஆம் அதிகாரத்தின் முடிவிலே தேவன் பூமியின் ராஜாக்கள் இருந்து அடிமைகள் வரையுள்ள எல்லா அக்கிரமக்காரரையும் தண்டிப்பேன் என்று தெளிவுபடுத்தினார். வெளிப்படுத்தல் 6:12-17 வரைக்கும். இப்பொழுது 7ஆம் அதிகாரத்தில் எசேக்கியேல் 9ஆம் அதிகாரத்தின் அடையாளத்தை கொண்டு அவருக்கு உண்மையான சேவை செய்பவர்களை அழிவிலிருந்து காப்பாற்றுவேன் என்று இணையான அளவில் தெளிவுபடுத்துகிறார். ஆவிக்குரிய ரீதியில முதலில் காப்பாற்றப்பட்டு ஒப்புக் கொடுக்கப்படுவார் என்று உற்சாகமான பாடத்தை நாம் காண்கிறோம். அப்போ தேவனுடைய பிள்ளைகள் எப்பொழுதுமே உண்மையான பிள்ளைகளை காப்பாற்றுவார், கொல்லவும் ஒப்புக் கொடுப்பார். அது அவருடைய சித்தம். நம்ம எல்லா நேரங்களிலுமே நம்ம உயிரோடு இருப்போம் என்று நினைக்கக்கூடியது ஆத்துமாவை காப்பாற்றக்கூடிய வல்லவராக இருக்கிறார். மாம்சத்தையும் காப்பாற்றவும் தான் முடியும், அவரால் முடியும் என்ற உற்சாகமான பாடத்தை நம்ம பார்க்கிறோம். அப்ப தேவன் தம்முடைய ஜனங்களையும் 2 தீமோத்தேயு 2:19 படி அவருடைய கிரியைகளையும் அறிந்திருக்கிறார். வெளிப்படுத்தல் 2:9 இந்த பூமியின் வாழ்க்கையில் நமக்கு என்ன நடக்கிறது என்பது ஒரு பெரிய பிரச்சனையாக நம்ம எடுத்துக்கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை. நமக்கு என்ன பிரச்சனையும் பூமிக்குரிய வாழ்க்கையிலே மாம்சம் இருக்கிற வரைக்கும், துக்கமும் ஆத்துமா இருக்கிற வரைக்கும் சஞ்சலமும் பிரச்சனையும் தொடர்ந்து இருக்கத்தான் செய்யும். தேவனுடைய பிள்ளைகளா இருந்தாலும் சரி, தேவனுடைய பிள்ளைகளா இல்லாமல் இருந்தாலும் சரி, இன்றைக்கு நம்ம அந்த பூமிக்குரிய ஆசீர்வாதத்தை விட ஆவிக்குரிய காரியங்கள் தான் ரொம்ப முக்கியமா இருக்கு. அப்ப பூமிக்குரிய காரியங்கள்ல இது நமக்கு நிறைய பிரச்சனைகளாக இருந்து கொண்டுதான் இருக்கும். ஆவிக்குரிய ரீதியில தேவன் நம்மை கைவிடவும் மாட்டாரு, நம்மை விட்டு விலகவும் மாட்டார். எபிரேயர் 13:5 நாம் பார்த்திருக்கிறோமா? உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று சொல்லி இன்றைக்கு வாக்குத்தத்தம் நமக்கு கொடுத்திருக்கிறார். அது ஆத்துமாவை காப்பாற்றுவதற்கு வல்லவராக இருக்கிறார். ஆனால் அழித்து போடுவதற்கான சாத்தான் விதமான தீவிரமான முயற்சிகள் எல்லாம் எடுப்பான். ஆகினாலே நாம் இந்த அழிவிலிருந்து காப்பாற்றுவதற்கு நம்முடைய மாம்சத்தோடு போராடி வெற்றி பெறணும். பாருங்க, நம்ம ரோமர் 7 ஏற்கனவே சில பாடங்கள் வழியாக கவனிச்சிருக்கிறோம். அது என்னவென்றால், இந்த மாம்சத்திலே நன்மை வாசமாய் இருக்கிறது இல்லை. தொடர்ந்து நமக்கு தீமை செய்யத்தக்கதான சாத்தானுடைய பொல்லாப்பு நமக்கு நிறைய நெருக்கி ஏவும். அது எந்த வகையா இருந்தாலும் சரி நமக்கு துன்பங்களை கொடுக்கலாம். பாருங்க, கிறிஸ்துவின் சபையார் எல்லாமே சில நிறுவனங்களை தவிர மற்ற எல்லாருமே நார்மல் மக்களாக தான் வாழ்றாங்க. ரொம்ப ஐஸ்வர்யவான்களா யாரும் வாழ்ந்தது மாதிரி நம்ம பார்க்க முடியாது. சிலருக்கு கட்டடம் இருக்கு, சிலருக்கு கட்டடம் இல்லை. சிலருக்கு உதவி இருக்கு, சிலருக்கு உதவி இல்லை. சிலருக்கு தொழில் இருக்கு, சிலருக்கு தொழில் இல்லை. பாருங்க, இந்த நிர்வாகம் நடத்துறவங்க தான் கொஞ்சம் பணக்காரங்களா இருக்கிறத நம்ம பார்க்க முடியும். மற்றபடி இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு ஏழ்மையான ஏழ்மையான சொல்லும்போது கர்த்தர் கொடுக்குற ஆசீர்வாதத்தின்படி அவங்க பெருமை கொள்ளாத அளவுக்கு அவங்க வாழ்க்கையை தேவன் கொடுத்திருக்கார். ஆகையினால நாம இந்த விதமான வாழ்க்கையிலிருந்து மேம்பட்டு வாழணும் அப்படின்னு யோசிக்கிற பொழுது நம்ம தீமை செய்யவும் வாய்ப்பு இருக்கிறது. கர்த்தர் கொடுத்திருக்கிற எந்த நிலையும் அங்கீகரித்து கொண்டு அதை நம் ரம்மியமாய் வாழ கற்றுக்கொள்ளணும். அதற்காக போதிக்கவும் நாம படணும். சரி, ஆவிக்குரிய ரீதியில நம்மை கைவிட மாட்டார் என்று கொடுத்திருக்கார். நம்மை விட்டு விலகவும் மாட்டார். மாம்ச ரீதியா நம்ம கைவிடப்படுவோங்க, அது எந்த சந்தேகமும் இல்லை. ஏன்னா வெளிப்படுத்தல நம்ம அதான் பார்க்கிறோம். மாம்ச ரீதியாக கொலை செய்ய அனுமதிக்கப்பட்டிருந்தார்கள். இன்னும் சில சகோதரருடைய தொகை நிறைவாக வேண்டும் என்று சொல்றார்.
பலிபீடத்தின் கீழே இருக்கிறவங்க கேட்கறதை ஞாபகம் இருந்துச்சா? போன பாடத்தில் பார்த்தோமா? அவங்க சகோதரருடைய தொகை இன்னும் சில நிறைவாக வேண்டும்னா கொலை செய்யப்படுவாங்க. பாருங்க, அப்போ ஆவிக்குரிய பூமிக்குரிய ரீதியில இது காப்பாற்றப்படுவோம் அப்படின்ற உத்தரவாதம் நமக்கு கிடையாது. நீங்க அப்படி பிரசங்கம் பண்ணீங்கனாலும் அந்த பிரசங்கம் மெய்யின்னு சொல்ல முடியாதுங்க. ஏன்னா பூமிக்குரிய வகையில நிறைய நேரங்களில் நம்ம கொலை செய்யப்பட்டிருக்கோம். நாம உயிரோடு இருக்கோம். நான் பொதுவாக சொல்றேன், ஆவிக்குரிய ரீதியில நிச்சயமாக காப்பாற்றப்படுவோம். ஆத்துமாவில இவையெல்லாம் நம்ம எதிர்பார்க்கணும். இந்த நாட்கள்ல எதிர்பார்க்கணும், விசுவாசத்தோட எதிர்த்து நிற்கணும். இந்த மாதிரி பொல்லாத ஆட்சியாளர்களை தேவன் வர வைக்க கூடும். யாருக்கு தெரியும்? அது உபத்திரவங்கள் இருக்கலாம். எத்தனை துன்பங்கள் நீ கிறிஸ்தவ சபைகளில் நொறுக்கப்படுகிறது, அடிக்கப்படுகிறது. அநேக நாமகரண கூட்டங்களை கூட இன்னைக்கு மக்களை துன்புறுத்துறாங்க. கட்டடங்களை நொறுக்குறாங்க, ஆத்துமாக்களையும் அடிக்கிறாங்க. ஒருவேளை அவங்க தேவன் அவங்களுக்கு உதவி செய்யலாம், உதவி செய்யாம போகலாம். ஏன்னா விசுவாசத்துல உறுதியா இருக்காங்களான்னு அவங்களை கவனிக்கிறார். அப்ப தேவனுக்கு நம்ம நன்றி சொல்லிட்டு தான் இருக்கணும். தொடர்ந்து நம்ம நன்றி சொல்லுவோம், தேவன்கிட்ட ஜெபிப்போம். தேவனுக்கு சித்தமானால் நம்ம இன்னும் கொஞ்சம் காலம் வைத்திருப்பார். தேவனுக்கு நம்மை குறித்தான திட்டம் இதோடு முடியும் என்றால் நம்மை மறிக்கவும் செய்ய விடுவார். நன்றி சொல்ல வேண்டும். வெளிப்படுத்தல் படிக்கும் போது நம்ம அதை படிக்கிறோம். அப்போ நம்மை கைவிடுவதும் இல்லை, நம்மை விலகுவதும் இல்லை என்று சொன்ன காரியமானது அது ஆவிக்குரிய ஆத்துமாவை குறித்ததானது. சில நேரங்களில் பூமிக்குரிய வகையில காப்பாற்றினா நன்றி சொல்லுவோம். எபிரேயர் 13:5 வாசிச்சோம். இங்க ஒரு பெரிய கேள்வி எழும்புகிறது. இந்த புஸ்தகத்துல ஏன் அநேக செய்திகள் அடையாளங்களினால் மறைத்து வைத்துள்ளார்? சில வார்த்தைகள் உருவக மொழியில அநேக வார்த்தை எழுதப்பட்டிருக்கிறது. அப்போ இங்கே நீங்க பார்த்தீங்கன்னா, அன்று இருந்த அந்த அரசாங்கம், நம்ம தானியேல் புஸ்தகம் படிக்கிறது போல ரோம் அரசாங்கம் தான் அன்றைக்கு கடுமையாக ஆட்சியில் இருந்துச்சு. அப்போ அந்த அரசாங்க சாம்ராஜ்யத்தின் மக்களுக்கு இச்செய்தி முற்றிலும் கண்டுபிடிக்க முடியாத ஒன்றாக இருந்திருக்கணும். ஏன்னா இருந்தா கொன்றுவாங்க. இதெல்லாம் நீங்க பழைய ஏற்பாட்டில் பார்க்கும்போது, தாவீது ஒரு பாவம் செய்யும் போது நாத்தான் வந்தாரு, ஒரு ஆடுன்றாரு, 100 ஆடுன்றாரு. இதெல்லாம் எதுக்கு சொல்றாங்க? அப்படி நேரடியா சொல்லும் போது மனிதங்க சில நேரங்களை புரிஞ்சுட்டாங்கன்னா தீர்க்கதரிசிகளை கொன்றுவாங்க. பாருங்க, தேவன் அவ்வாறு தான் வெளிப்படுத்தி சில வேலைகளை செஞ்சிருக்காரு. அங்க இருக்கிற சூழ்நிலைகள், அங்க இருக்கிற கடுமையான சில காரியங்கள், இதெல்லாம் பார்க்கிற பொழுது தேவன் இவ்விதமான முறைமைகளை பயன்படுத்துகிறதாக நாம் அறிந்து கொள்ள முடியும். ஏன்னா யூதர்கள் நிறைய மக்கள் விசுவாசிக்காத போது இயேசு எப்படி பேசுறாரு நமக்கு தெரிகிறது இல்லையா? கண்டும் காணாமல் இருக்கிறபடியினால் நான் அவர்களோடு ஓமைகளாக பேசுகிறேன். நேரடியாக சொன்னா மிதிச்சு கொண்டு போட்டுறாங்க இல்லையா, கொலை செஞ்சிடறாங்க இல்லையா? தீர்க்கதரிசிகளை எத்தனை பேரை கொலை செஞ்சிட்டாங்க? அநேகம் மக்களை, எவ்வளவு காலம் தொடங்கி நிறைய மக்களை கொலை செஞ்சிட்டாங்க. அவங்களுடைய பிள்ளைகளும் கொலை செய்ய ஆசையா இருந்தாங்க. மத்தியில் சொல்றாரு, உங்கள் பிதாக்களின் அக்கிரம அளவை நிரப்புங்கள். அப்படின்னா சந்தோஷமா கொலை செய்யுங்க, அவங்களுக்கு சந்தோஷமா கட்டளை கொடுக்கிறாரா? நீங்க பொல்லாப்ப விட்டு திருந்தவே மாட்டீங்க, ஆகினால நீங்க என்ன செய்ய போறீங்க? அது உங்களை வச்சு தான் செய்ய போறேன், நிச்சயமா நீங்க அந்த வேலை என்ன செய்யுங்க அப்படிங்கிற கருத்தோட தான் அதை சொல்றாரு. அப்போ நம்ம இந்த புஸ்தகத்துல, இந்த வெளிப்படுத்தின விசேஷத்துல அவிசுவாசம் கொண்ட ரோம சாம்ராஜ்யத்தின் மக்களுக்கு இந்த செய்தி முற்றிலும் கண்டுபிடிக்க முடியாத ஒன்றாக இருந்திருக்க கடவுள். இன்னும் தேவனுடைய வார்த்தைகள் வெறுப்பவர்கள் அதை அறிந்து கொள்வது தேவனுடைய சித்தம் இல்லை. யாரெல்லாம் விரும்புறாங்களோ அவங்களுக்கு தெளிவா சொல்றாரு, யாரெல்லாம் விரும்பலையோ அங்கே வேறு விதமா சொல்றாரு. ஏன்னா சொல்லுகிற மக்களை இழந்து போக வாய்ப்பு இருக்கிறது. இப்போ தானியேல் 12:10, மத்தேயு 11:25, 26, 2 கொரிந்தியர் 4:3-4 இப்படி அநேக காரியங்கள் போகுது. இந்த செய்தியெல்லாம் உருவகமா அல்லாம நேரடியான பொருளில் எழுதப்பட்டிருக்குமானால் அவருக்கு உறுதியான தண்டனை கிடைத்திருக்க வாய்ப்பு இருக்கிறது. அதை ரோம அதிகாரிகள் புரிந்து கொள்ளாமல் போனது கிறிஸ்தவர்கள் தண்டனையிலிருந்து தங்களை காப்பாற்றிக் கொள்ள அது உதவி செய்திருக்க வாய்ப்பு இருக்கலாம். இந்த விதமாக இருக்க வாய்ப்பு இருக்கு. அப்ப 6ஆம் அதிகாரத்திலிருந்து இந்த வெளிப்படுத்தின விசேஷம் இறுதி வரை எழுதப்பட்டுள்ள அனைத்திற்கும் இதுதான் மெய்யான காரியமாக இருக்க பெரும்பாலான வாய்ப்பு இருக்கிறது. ஆனால் தேவனுடைய வார்த்தையை சரியாக அறிந்துள்ள கிறிஸ்தவர்கள் 7ஆம் அதிகாரம் உட்பட இந்த அதிகாரங்களுள்ள செய்தியின் மூலமாக மிகுந்த ஆறுதல் பெற்றிருப்பார்கள். மெய்யான கிறிஸ்தவங்களா இருந்தா. இல்லைன்னா மற்றவங்க எல்லாம் இன்னும் சில மக்கள் வளராம அடிமட்டத்திலேயே இருக்காங்க. என்னன்னு கேட்டீங்கன்னா, கிறிஸ்தவங்களுக்கு சோதனையே வரக்கூடாது.
எனக்கு தீங்கு நடக்கக்கூடாது, எனக்கு வியாதியே வரக்கூடாது, எனக்கு பொல்லாப்பே வரக்கூடாது, வராதுன்னு நினைச்சிட்டு இருக்காங்க. வரும். அது நம்ம உறுதியா இருக்கும் பொழுதுதான் ஜெயிக்க முடியும். பவுலுக்கு ஒரு முள்ளு இல்லையா? ஏன் எதுக்கு கொடுத்தாரு? அவர் தன்னை உயர்த்தாதபடி. உயர்த்தினா ஆத்மா போயிடுமா இல்லையா? பெருமையானவங்களுக்கு தேவன் எதிர்த்து நிற்பார் இல்லையா? வெளிப்படுத்தப்பட்டதுல ஒருவருக்கும் தேவன் ஒரு விதமான ஞானங்களை கொடுத்திருக்காரு. அதுல பெருமையா இருக்கும்போது என்ன ஆகும்? தன்னை உயர்த்துவதற்கு முடியும். உயர்த்தும் போது என்ன ஆகுது? பெருமையா இருக்கிறோம். பெருமையா இருக்கும்போது என்ன ஆகும்? தேவனை எதிர்த்து நின்றுவார் நமக்கு. அப்ப நம்ம தாழ்த்தி தேவனுடைய வார்த்தையை ஏற்றுக்கொள்ள முடியாம போக வாய்ப்பு இருக்கிறது. தேவன் நம்ம மேல அன்பா தான் இருக்காரு. அன்பா இருக்கிறதுனாலதான் அந்த மாதிரி முள்ளு அவர் என்ன செய்யிருக்காரு? கொடுத்திருக்காரு. அந்த தீமத்தை வயிற்று பிரச்சனை நிமித்தமா தண்ணீர் குடிக்க சொல்றாரு. அநேகரை பவுல் சோமாக்குனாரு. ஏன் சோமாக்க கூடாதா? சோமாக்க முடியாதா? தேவனுடைய சித்தம் அது இல்லைங்க. பாடுகளோடு நாம் வேலைகளை செய்ய வேண்டுமே தவிர அதை எடுப்பது தேவனுக்கு சித்தம் இல்லை என்றுதான் நாம் பார்க்கிறோம். ஏன்னா கடைசி வரைக்கும் வச்சிருக்காரு. பலவீனத்தில் என்னுடைய பலம் பூரணமாய் விளங்கும். புரிஞ்சு சொன்ன உடனே மறுபடியும் புரிஞ்சுக்கிட்டாரு. அதை குறித்து அதிகமான விண்ணப்ப என்ன செய்யல செல்ல. அதனால வெளிப்படுத்தல் இந்த புஸ்தகம் நம்மை மெய்யாகவே உற்சாகப்படுத்துகிறது. அப்படி என்பதற்கு உற்சாகப்படுத்துகிறதற்கான காரியமானது இந்த 7ஆம் அதிகாரம் ஒரு தெளிவான உதாரணமாக இருக்கிறது. மிகவும் அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, உங்களுடைய கவனத்திற்கு மிக்க நன்றி. மீண்டும் இதை நான் முடிக்கல. இந்த முன்னுரையை அடுத்த வாரத்திலும் கர்த்தர் சித்தமானால் பார்ப்போம். இது நமக்கு நிறைய காரியங்களில் உற்சாகப்படுத்துது. சில மக்கள் ஏன் இந்த வெளிப்படுத்தின விசேஷம் ஏதோ உருவக மொழியில இருக்கு, எதுக்காக இதை போட்டு படிச்சுக்கிட்டு இருக்கோம் நினைக்கலாம். ஆனா இது பாடுகளுக்கும் மனம் திரும்புதலுக்கும் வெற்றி பெறுவதற்கும் அதிகமான உற்சாகமூட்டக்கூடிய மிகப்பெரிய ஒரு அருமையான வார்த்தைகள். அந்த வார்த்தைகள் படிப்பதன் மூலமாக நாம் பலப்படுவதற்கு அது உதவி செய்யும். நன்றி சகோதர சகோதரிகளே.